திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. திருப்படியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொறுபடி வேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுபடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் உருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானுமுடனே காண்க. திருச்சிற்றம்பலம். குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து மார்கழி மகத்துவம் என்கின்ற தலைப்பிலே மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திரு அம்பாவை என்கின்ற பகுதியை நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் தொடர்ந்து 11வது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருள் வாய்த்துள்ளது. பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக அமைந்த பகுதி. 10 பாடல்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புகின்றார்கள். எழுப்பிய உடனேயே அவர்கள் ஒரு அழைத்து கொண்டு செல்ல வேண்டிய இடம் எது என்றால் நீராடுதல். நீராடுவதற்கு செல்லுகின்றார்கள். நீராடுகின்றார்கள். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி. அவர்கள் நீராடுகின்றார்கள். நீரிலே ஆடும் பொழுது கூட அவனை ஏற்றி ஆடுகின்றார்கள். வழிபாடு செய்யும் பொழுது நாம் எதையாவது செஞ்சுக்கிட்டே எதையாவது பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை. அது நாம் மலர் தொடுக்கின்றோம் என்றால் கூட அவன் 5 எழுத்தை ஓத வேண்டும். குளத்திலே நீராடுகின்றோம் என்றால் நீராடும் பொழுது வேறு கதைகளை பேசக்கூடாது. அதுதான் நம்ம வரலாறு நமக்கு காட்டுறச்சு. பாடல்கள் எதை நமக்கு தருகிறது என்றால் அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதை காட்டுவது அல்ல. பாடல்கள் எதை நமக்கு காட்டுகிறது? அவர்கள் வாழ்ந்த முறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கான நெறியாக அதை கொள்ள வேண்டும். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி. குடைந்து கடல் பாடி. நீராடுகின்றோம் என்றால் நீரை ஆடும் பொழுது குடைந்து ஆடுவார்கள். கையை இப்படி போடணும், கையை அப்படி பண்ணணும். அதுதான் குடைந்து ஆடுதல்னு பேர். குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அடியார்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வழி அடியார்கள். வழியாக அன்பர்களுக்கு தொண்டர்களுக்கு பெருமானுக்கு அடிமைப்பட்டு வாழ்பவர்கள். அவர் வழி அடியார்கள். அவர் தந்தையார் வழியிலே மகனார் வழியிலே பேரன், இப்படி வழி அடியார்களாக ஐயா உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அவன் வழியடியோம் வாழ்ந்தோம். வழியாக வாழ்கின்ற அடியார் பெருமக்கள் ஆரடல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமரங்கள் மையார் சடங்கன் மடந்தை மணவாளா. இறைவனை சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஆரடல் போல் செய்யா. அவன் வெண்மையானவன். அழல் போல் நெருப்பை போன்ற வெண்மையானவனாக விளங்குகின்றான். வெந்நீர் ஆடி அவன் வெந்நீற்றை அணிந்து கொண்டிருக்கின்றான். செல்வா சிறுமருங்கள் மையார் சடங்கன் மடந்தை மணவாளா. அவன் பெருமாட்டிக்கு உடனாக விளங்குகின்றான். மடந்தையினுடைய மணவாளனாக விளங்குகின்றான். இப்படி உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு அவன் வெந்நீர் ஆடியும் மடந்தை மணவாளனாகவும் செய்யனாகவும் விளங்குகின்றான். செய்யனாக விளங்குவது அவனுடைய பரநிலையை குறித்தது. வெந்நீர் ஆடுதல் என்பது அவன் உருவம் கொண்டு வருதலை குறித்தது. மடந்தை மணவாளன் என்பது அவன் உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு இறங்கி வந்து போகத்தை நுகரச் செய்தலாக அமைவது. இப்படி உயிர்களினுடைய நுகர்ச்சி பொருட்டு இறைவன் ஒவ்வொரு நிலைகளே இறங்கி வருகின்றான். ஆரடல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்கள் மையா சடங்கன் மடந்தை மணவாளா. அவன் எல்லா நிலைகளிலிருந்து உயிர்களை ஆட்கொள்ளுகின்றான். இப்படி ஆட்கொள்ளுகின்ற அந்த இறைவனுடைய நிலையை நம்மால் வார்த்தைகளால் சொல்ல இயலுமா? ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அவன் எப்படியெல்லாம் ஆட்கொள்ள எண்ணியிருக்கின்றானோ அப்படியெல்லாம் ஆட்கொள்வதற்கு அவன் செயல்படுகின்றான். அதை நம்மால் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவிலை கிளக்க வேண்டாம். அவன் உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு எப்படி வந்து அருள் புரிகின்றான் என்பது யாருக்கும் தெரியாது. அது அவனுக்கே உரியது. அப்படி விளையாடல்களை புரிந்து பெருமான் செய்கின்ற செயல்கள் என்பது
உயிரை ஆட்கொள்ளுகின்ற முறைமை என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட பெருமானே, எய்யாமல் காப்பாய், எங்களையும் காப்பாயாக, மறந்து விடாமல் எங்களையும் காப்பாயாக. எத்தனையோ பேரை காப்பாற்றுறோம், இவங்களையுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்று இந்த பகுதியிலே அவன் எழுப்பும் பொழுது அவனை பாடுதல் மட்டுமல்ல, அவன் நீராடும் பொழுதும் கூட நம்முடைய குற்றங்களை, உடற்குற்றங்களை எல்லாம், உடலில் இருக்கின்ற மாசுகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த நிலையிலும் கூட அவன் வழிபாடு செய்கின்ற பெருமக்களாக அந்த பெண்கள் விளங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய பரங்கருணையை நினைந்து போற்றி, அதை நினைந்து போற்றுதல் மட்டுமல்ல, அவனுடைய விளையாட்டு என்பது உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு செய்கின்ற செயல்கள் என்பதாக இந்த பாடல் ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அவனுடைய செயல்கள் என்பது உயிர்களை ஆட்கொள்கின்ற ஒரு வகையான விளையாடல்கள். அது விளையாடல்கள் என்பது என்ன? உய்யும் வகையை நமக்கு காட்டுவது. அது அப்படி உய்ந்தவர்கள் எத்தனையோ அருளாளர்கள். அந்த ஒவ்வொரு அருளாளர்களுடைய அனுபவத்தை நம்மால் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு காண இயலாது. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம், அதையெல்லாம் நாங்கள் கேட்டு, அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்து உய்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருளை புரிந்த பெருமானே, எங்களையும் காப்பாயாக, எங்களையும் காத்து இந்த பிறவியிலிருந்து ஈடேற்றுவாயாக என்று விண்ணப்பிக்கும் முகமாக அமைவதுதான் இந்த 11வது பாடல் என்று சொல்லி, இதோடு இந்த 11வது பாடலை எளிய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.